விருதுநகரில் குடும்ப தகராறில் கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். அடிக்கடி மது போதையில் தகராறு செய்த ஆத்திரத்தில் இளம்பெண் கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சங்கராபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 34 வயதான மணி. இவருக்கு கோவில்பட்டி அடுத்த ஐயனேரி கிராமத்தைச் சேர்ந்த திவ்யபாரதி என்பவருடன் 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. முள்ளுசேவல் பகுதியில் உள்ள தனியார் அட்டை மில்லில் மணி வேலை செய்து வந்தார். இந்த தம்பதிக்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றும் இதுவரை குழந்தையின்மை நீடித்திருக்கிறது. இது தொடர்பாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அடிக்கடி குடித்துவிட்டு வீட்டிற்கு வரும் மணி தன்னுடைய மனைவியிடம் தகராறு செய்து வந்திருக்கிறார். இதற்கிடையே திவ்யபாரதியின் நடத்தையிலும் சந்தேகமடைந்து அவருடன் சண்டை போடுவதையே வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் மணி. செவ்வாய்க்கிழமை இரவிலும் மதுபோதையில் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்போது தம்பதி இருவருக்கு இடையே மீண்டும் வாய்ச்சண்டை ஏற்பட்டிருக்கிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பாக மாறியிருக்கிறது. உடனே மணி தன்னுடைய மனைவியை கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த திவ்யபாரதி வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து கணவனை சரமாரியாக குத்தி இருக்கிறார். அப்படியும் ஆத்திரம் தீராமல் தொடர்ந்து கழுத்து மற்றும் அந்தரங்க பகுதிகளில் ஆவேசமாக குத்தி இருக்கிறார். இதில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்த மணி வலியால் துடிதுடித்திருக்கிறார். அவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த உறவினர்கள் அவரை மீட்டு அருகே உள்ள உப்பத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து சாத்தூர் தாலுகா போலீசார் விரைந்து சென்றனர். மணியின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த மனைவி திவ்யபாரதி சம்பவ இடத்தில் மயக்கமான நிலையில் இருந்துள்ளார். அவரை கைது செய்த போலீசார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவரையும் அனுமதித்தனர். சிகிச்சைக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குடும்ப தகராறில்தான் மணியை அவரது மனைவி குத்தி கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என விசாரணை நடத்தி வருகின்றனர்.